ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12 அருள்வாக்குகள் 49 தொடக்கம் 53 வரை. வசனம் 49. மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இயேசு மன்னிப்பை பற்றி பேசுவதை கேட்டிருக்கிறோம். அன்பை பற்றி பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இரக்கத்தை பற்றி வலியுறுத்துவதை கேட்டிருக்கிறோம். அமைதியின் அரசராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். தாழ்ச்சியை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவர் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். பொறுமையோடும் பரிவோடும் நன்னயத்தோடும் வாழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று இயேசு தீயை பற்றி பேசுகிறார், பிரிவினையை பற்றி பேசுகிறார், தீர்ப்பை பற்றி பேசுகிறார், தண்டனையை பற்றி பேசுகிறார். ஒரு பக்கம் கடவுளுடைய நற்குணங்களை பேசுகின்ற இயேசு, இறையாட்சியின் நற்குணங்களை பற்றி பேசுகின்ற இயேசு இன்று அந்த இறையாட்சிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கடினமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தீயாக நான் இருக்கிறேன். தீ தன்னிடம் வருவதை எரிக்கும். அதே போல இயேசுவோடு நெருங்கிய உறவு வைத்திருப்பவர்கள் இயேசுவால் முழுமையாக எரிக்கப்படுவார்கள். இயேசுவின் சுடராக, தீச்சுடராக மாறுவார்கள். அவர்கள் எரேமியாவை போல வாழ்வார்கள். எரேமியா தன்னுடைய யூத மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை போதித்தார். பயந்தார், இந்த மக்கள் என்னை அடிப்பார்கள், என்னை தூக்கி எறிவார்கள், என்னை கொலை செய்வார்கள். இருந்தும் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தை பிரிவினையை அங்கு உண்டாக்கியது. கடவுளின் சார்பாக இருந்த எரேமியா கடவுளின் வார்த்தையை சொல்லுகின்ற போது அந்த மக்கள் தீமையில் உழன்றார்கள். தாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை மட்டுமே எரேமியா பேச வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எரேமியா கடவுள் சொல்வதை பேசினார். அதே போல இன்றும் இயேசுவால் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற தீ பொறிகள், வீட்டிலே பிரிவினை ஏற்படும், பிளவு ஏற்படும், சண்டை ஏற்படும், பலவிதமான சச்சரவுகள் ஏற்படும். இயேசுவினுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுகின்ற போது அங்கே பிரிவினை ஏற்படுவது உறுதி. எரேமியா அந்த மக்கள் எப்படி பிரிவோடு இருந்தார்களோ அதே போல ஒரு குடும்பத்தில் கூட எரேமியாவை போல வாழ்பவர்கள் இருப்பார்கள். அந்த யூத மக்களை போல ஒழுகுகின்றவர்களும் இருப்பார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு தீப்பிழம்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்று கூறுகிறார். எபிரேயர் 12:1 கூறப்படுகிறது, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எனவே நாம் நம்முடைய விசுவாச பந்தயத்தில் ஓட வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நாட வேண்டும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறையாட்சி பணி. இரண்டாவது, இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அப்படியென்றால் நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு சராசரியான வாழ்வாக இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான வாழ்வாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வு
கிறிஸ்தவ வாழ்வு கடவுளுக்குள் தீவிரமான ஒரு வாழ்வாக, இயேசுவுக்குள் தீவிரமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தீ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றலை கொண்டது. அதே போல தூய ஆவியின் தீயை கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அவர்கள் வாழுகின்ற இடத்தில் ஒரு மாற்றத்தை தடம் பதித்து விட்டு செல்லுவார்கள். எனவே நாம் தீயாக இருப்போம், உலகிற்கு ஒளியாக இயேசு இருக்க சொன்னார். நம்மை தீயாக இருப்போம், அடுத்தவர்களையும் நாம் இந்த தொற்றை பற்ற வைப்போம். ஆமீன்.